தங்கத்துடைய விலை நாளைக்கு என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால இன்னைக்கே தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்புறம் நம்ம நகை வாங்குறது அந்த நகை ஒரிஜினல் தானா? இல்ல போலியான நகையா? எத்தனை கேரட் அப்படின்னு இதெல்லாம் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு இன்ஃபோ 366. நான் விஜய் சங்கர். பொதுவாகவே தங்கத்துடைய விலை அப்படின்னு எடுத்துக்கும் போது இன்னைக்கு கம்மியா இருக்கும், திடீர்னு பார்த்தா நாளைக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்பவுமே ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா யூஎஸ்ல இப்போ ஃபெட் ரேட் கட் ஆகுது அப்படின்னா தங்கத்துடைய விலை அதிகமாகும். இல்ல வார் ஏதாவது நடக்குது அப்படின்னா தங்கத்துடைய விலையில ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். சரி, இதுல இருந்து நம்ம கோல்டு விலையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். நீங்க கூகுளுக்குள்ள போயிட்டு கோல்டு ரேட் பர் அவுன்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு ட்ரேடு கிராஃப் வரும். அங்கேயே அதை இன்னைக்கு என்ன டேட்டு, அப்புறம் டைமு, எவ்வளோ டாலர்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் அந்த கிராஃபு இன்னைக்கு மேலே போயிருக்கு அப்படின்னா நாளைக்கு தங்கத்துடைய விலை அதிகமாகும். இதுவே அந்த கிராஃப் கீழே இறங்கி இருக்கு அப்படின்னா நாளைக்கு தங்கத்துடைய விலை கம்மியாகும். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக நாளைக்கு தங்கத்துடைய விலை என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத இன்னைக்கே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நகை வாங்க போகும்போது நம்மளால நிறைய காசும் சேவ் பண்ண முடியும். சரி, இப்போ தங்கத்துடைய விலை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நகை வாங்குறதுக்காக போகிறோம். அந்த நகை ஒரிஜினலா இல்லை போலியா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டா தாராளமா நம்ம பிஎஸ்ஐ ஹால்மார்க் முத்திரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த ஹால்மார்க் முத்திரையே ஃபேக்கா இருந்தது அப்படின்னா அப்ப என்ன பண்ண முடியும்? ஒன்றும் இல்லை, அதுக்கும் ஒரு சிம்பிளான வழி இருக்கு உண்மையா ஃபேக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அதாவது இப்போ நமக்கெல்லாம் எப்படி ஆதார் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு நகைக்கும் ஹால்மார்க், அதாவது ஹெச்யூஐடி நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஹால்மார்க் நம்பர்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த நம்பர் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இப்போ ஒரு நகை தயாரிச்சதுக்கு அப்புறம் அந்த நகையை கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டெஸ்டிங் சென்டருக்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த டெஸ்டிங் சென்டர்ல நகையினுடைய தரத்தையெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஹால்மார்க் முத்திரையை குத்துவாங்க. ஸோ அந்த ஹால்மார்க் முத்திரை அது உண்மையா ஃபேக்கா அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்குமே கவர்மெண்ட் சைட்ல இருந்தே ஒரு ஆப் இருக்குது. அதாவது BIS கேர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்குள்ள போனீங்கன்னா வெரிஃபை HUID அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்க நகை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த நகையில் இருக்கக்கூடிய HUID நம்பர் எடுத்து நீங்க இந்த ஆப்ல போய் வெரிஃபை HUID அதுல போய் அந்த நம்பர் பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நகையை பத்தின மொத்த டீட்டெயிலும் இருக்கும். அதாவது இந்த நகை என்ன மாதிரியான ஒரு டைப் ஆஃப் நகை, இது எத்தனை கேரட்டு, அப்புறம் இது எங்க தயாரிச்சது, இது எங்க டெஸ்ட் பண்ணாங்க, ஹால்மார்க் முத்திரை கொடுத்தது யாரு, அது எப்போ என்ன ஒரு டேட்ல கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி மொத்த டீட்டெயிலுமே அதுல கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வரல அப்படின்னா அந்த நகை கண்டிப்பா ஃபேக். ஒருவேளை இப்ப அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துருச்சு, ஒரிஜினல் நகை தான், ஒரிஜினல் ஹால்மார்க் முத்திரை தான் அப்படின்னாலுமே அதுக்கப்புறம் ஒருவேளை நகையினுடைய தரத்துல ஏதாவது குறை இருக்கு அப்படின்னா அப்போ அந்த நகை தயாரிச்ச இடமும் அதை டெஸ்ட் பண்ணி ஹால்மார்க் முத்திரை கொடுத்த இடமும் தான் பொறுப்பு. ஸோ மக்களே, நீங்க நகை வாங்க போறீங்க அப்படின்னா நாளைக்கு நகையோட விலை என்னவா இருக்கு, தங்கத்துடைய விலை என்னவா இருக்கு அப்படிங்கிறத முன்னாடி நாளே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. அப்படி நீங்க வாங்கும்போது உங்களால தாராளமா காசு சேவ் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி நகை வாங்குறதுக்கு முன்னாடி மறக்காம நான் முன்னாடி சொன்ன மாதிரி BIS கேர் ஆப் மூலமா இந்த HUID நம்பர் போட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. Info 366க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.